நதியில் ஆடடி கொடுங்க கொடுங்க ஆடடியோ விளையாடடி ஆடடி நதியில் ஆடடி கொடுங்க கொடுங்க ஆடடியோ ராஜா பொண்ணு அறிவாடியம்மா அது ஆனந்த நாட்டியமாடடி நதியில் ஆடடி கொடுங்க கொடுங்க ஆடடியோ கொடுங்க கொடுங்க ஆடடியோ ஆடி ராசாத்தி மச்சான பாத்தீங்களா மாறி பரவாயில்ல தோப்புக்குள்ள கேரளம் வந்து இறக்குமதி பண்ணிட்டு வந்தாங்க பாருங்க மச்சான பாத்தீங்களா பரவாயில்ல தோப்புக்குள்ளே கொஞ்சம் பார்த்து சொல்லு சொல்லுங்களே மச்சான பாத்தீங்களா மரபால தோப்புக்குள்ளே
கேரளாவில இருந்து உங்களுக்கு இறக்குமதி பண்ணிருக்கு. எங்க மொத்த ஆளை நிப்பாட்டி பாருங்க, இவதான் அழகா இருப்பாங்க. இருக்கு கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்துவாரு அப்படின்னு கல்யாணம் கடைசி வரைக்கும் எப்படி சொல்ற? இல்லைங்க வண்டி ஓட்டுற மாதிரி காப்பாத்துவாரு நினைச்சு கல்யாணம் பண்ணிட்டு அன்னைக்கு ராத்திரி முதராத்திரி சரி வாட்ஸ்அப் கொண்டு போய் என் புருஷன் கொடுத்து எனக்கு முதலில் ஆரம்பிப்போமான்னு. சரி அதாவது என்ன சொல்றேன், என்ன சொன்னா விசில் அடிச்சாத்தான் ஆரம்பிப்பேங்க. ஏன் எப்படி? அது முன்னே டிரைவர் அந்த பழக்கம் போகல, டப்புனு 2 விரல உள்ள விட்டு அடிச்சுட்டேன், ஓட்டிட்டேன் வண்டி. எப்படி? பைபாஸ்ல பாயிண்ட் வண்டி ஓட்டிட்டேன். எடுத்தவங்க டாக்கியில போட்டு ஆரண போட்டு அமுக்குறேன், டேரிய போட்டு எடுத்துருவேன், டோக்கியத்தை புலந்து தள்ளிட்டான். சரி என்ன கத்தவடியா தலையெல்லாம் புழுதி கிளப்புறான். அப்புறம் கத்தவடியாடி எங்க கத்த விட்டா? ஏன் என்ன பண்ணா? கொண்டாந்து வாயில வச்சுட்டானே. கதையவா திரி வச்சு அமுக்கிட்டானே. அவன் வாயை கொண்டாந்து என் வாயில வச்சு சவு மிட்டாய் மாதிரி நீ வச்சதை கடிச்சு துப்ப முடியாது. நல்ல வேலை 3 மணிக்கு கூர்க்கா வழியா போன ஒரு விஷயம் ஊத இவன் வண்டியை நிப்பாட்டிட்டான். சரி கூர்க்கா ஊதல என்ன இருக்கு? எனக்கு சங்கு ஊதி இருப்பாங்க. அதான் தெரியுது. இனி இவன் நமக்கு தேவையில்லை. சரி அப்படின்னு அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு ஒரு அரசியல்வாதியை கல்யாணம் பண்ணேன். அது பிரச்சனை இல்லடி. ஏசி காரு ஏசி ரூமு காசு பணம் நல்ல வசதி. என்ன அந்த ஆளை கல்யாணம் பண்ணிட்டு 1 வருஷம் 2 வருஷம் இல்ல 6 வருஷம் கழிச்சு என் வயிற்றுல ஒரு குழந்தை உருவானுச்சு. ஏ அப்பா எவ்வளவு பெரிய விஷயம். இதை முதல்ல புருஷன் சொல்லலாம், சந்தோஷப்படாரு. என் புருஷன் அரசியல்வாதிட்டு போய் என்னங்க மாசமா இருக்கேன்னு அந்த முட்டை என்ன சொல்றேன், என்ன சொன்னா? இது என் சதி இல்ல எதிர்கட்சி நிறைய அவன் செஞ்சுட்டு அடுத்த வைக்கிறாங்க. என்னங்க பண்ண முடியும்? இவன் என்ன வேணாம் அப்படி விட்டாங்க. கடைசியா ஒருத்த மாட்டேன் திருச்சி ரேடியோ ஸ்டேஷன் வானொலி நிலையத்துல இருக்கிறவன். அவன் ரொம்ப நல்லவன். எப்படி? 9 மணிக்கு வருவேன், சாப்பாடு போட்டுடுவேன், போட்டுருவேன். சரி பாய விரிடுங்க. சரி விரிப்பேன், பக்கத்துல படிடுங்க. சரி படுக்க வேண்டியானே, படுத்துருவேன். அடுத்து அவன் என்ன சொல்லுவேன், என்ன சொல்லுவான்? இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியில் நிறைவடைகிறேன்னு இழுத்து மூடிட்டு போகிறேன். ரொம்ப மோசமாயிருச்சு. இனிமே நம்ம வாழக்கூடாது முடிவு பண்ணி எங்க ஊருக்கு அம்மா கரைக்கு தூக்கு போட போயிட்டேன். சரி அங்க எனக்கு முன்னாடி ஒருத்தர் தூக்கு போட வந்தேன். அவனுக்கு பொண்டாட்டி சரியில்லை. சரி உனக்கு புரிச்சும் சரி. நீங்க ஒண்ணு சேர்ந்து வேண்டியானே. உலகம் தப்பா பேசுவோம். பெரிய பத்தின் செய்வோம். நீ போனதுக்கு ஒரு இழுப்பு எடுத்துக்கிட்டு அங்கே போயுமா தூக்கு போடுத்தோம்னா கழுத்து வலிக்க அப்படின்னு டைம் ரம்மு வாங்கிறதுக்கு ஆளு கட்டி கட்டி போட்டுக்கோங்க. ஆளு கட்டி கட்டி ரம்ம சாப்பிட்டு தூக்க போட்டு தொங்கணும். அவன் செத்துட்டேன், நான் புடைச்சிட்டேன். அவன் என்ன பண்ணா? கைத்துல தொங்கினேன். அவன் காலை பிடிச்சு போதையில என்ன பிரச்சனை தெரியல. அடக்கமான பெண்கள் அடங்காத பெண்கள் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அடக்கமான பெண்கள் இப்படி இருப்பாங்க. அடங்காத பார்த்திருக்கியா? ஐயோ வேண்டாம். அடக்கமான ஒரு பொம்பளை பிள்ளை காய்கறி கடைக்கு காய்கறி வாங்குவோம். நம்ம மேப்படி ஐட்டம்லாம் மறைச்சுக்கணும். மேப்படி ஐட்டம்னா ஹெட் லைட்டு டூம் லைட்டு நீங்க எங்க வந்து பாத்திய வேலை வாடு ஃபுல்லா நிறைய இருக்குது. நானும் ராணி வேலை நிறைய இருக்கு. ஏங்க அவரு பார்க்க முடியாதுன்னு நினைச்சு சொல்லுது வருத்தப்பட்டு. ஏங்க நீங்க காய்கறி மார்க்கெட்டு கடையை திறந்து காய்கறி கடைக்காரங்க கடையை திறந்து வச்சு உனக்கா வியாபாரத்துக்கு உங்ககிட்ட காய்கறி வாங்க நான் வாரேன். எப்படி எங்க மெயின் போனோம்? என்ன வாடி செல்லத்தினால எங்க அந்த ஆலயம் காணோம். என்ன உங்க பொண்டாட்டி அப்படியா பழகிட்டோம்? என்ன அப்படி நீ வந்திருக்க வீட்டுக்காரோட? நீ வந்திருக்கப்ப வீட்டுக்காரர் மலேசியா மவுத்தார்கள் வாசி போயிருக்காரு. சொல்லிருக்கலாம்ல, நான் காய்கறி டோர் டெலிவரி பண்ணிருப்பேன் உனக்கு. நீங்க அப்புறம் என்ன டெலிவரிக்கு அனுப்பிடுவீங்க? ஏய் அப்படியே பின்னால வாங்கிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை கவனிச்சுக்கலாம். ஏய் வீட்டுக்காரர் வாங்கிக்கிறோம். என்னென்ன காய்கறி எல்லாம் வச்சிருக்கீங்க? உனக்கு தகுந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அப்படி சொல்லவா காய்கறிய? சொல்லுங்க. நீ வாங்கிட்டு போய் நல்லா சாப்பிடலாம். நல்லா சாப்பிடுங்க பாரு சொல்றேன். இங்க பாரு வாழைக்காய் இருக்குது, அப்படியா புடலங்காய் இருக்குது, அத்தாடி பீக்கங்காய் இருக்குது, அம்மாடி அம்மா முள்ளங்கி இருக்குது, கேரட் இருக்குது, சூப்பி போன முருங்கைக்காய் இருக்குது. உங்க மார்க்கெட்ல எல்லாமே நீளமா தான் இருக்குமா? உனக்கு தகுந்த மாதிரி தான் விற்க முடியும். நீ அதை தானே விரும்பி சாப்பிடுற. அதுவும் பீக்கங்க போனா கிழிச்சுக்கிட்டு போங்க. பேசுறீங்க அப்படிப்பா வாங்கிட்டு போய் வெக்கமா இப்படி போயிட்டு அடக்கமான அடக்காப்பா இப்ப வர வாடி வாடி எங்க பாப்பா கீழே
மூணு காசு முட்டை மார்க்கெட் வந்து காய்கறி வாங்கிட்டு போன ரொம்ப பேச வாயில வச்சு இருக்கு நான் விழுந்து கடிச்சு விடுவேன். அதான் திரும்பி நீ கடிப்பீங்க ஒரு மாதிரியா பண்ணிருக்கீங்க. ரொம்ப பேசாரு திரும்பி விட்டுருவேன் நானும். எதை பிடிச்சிருக்க போடி என்ன நீங்க என்ன காய வச்சிருக்கீங்க? வாடி பச்சாரி முட்டை எல்லாம் ஒரே அளப்பலா இருக்குங்க. வெள்ளை பூண்டு இருக்கு, மலை பூண்டு இருக்கு, தலை பூண்டு இருக்கு, ரச பூண்டு இருக்கு. பூண்டு 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 ரொம்ப பேசிருக்கீங்க. ஆளாக்கு ரொம்ப பேச வாயில என்ன உடம்பு தெரியாதா? பத்துக்கிட்டே சம்பாதிக்காம அண்ணா சொல்றோட 6 மணி ஆச்சுன்னா ஊர் கூட போறியாமல பேங்க சொல்லி சம்பாதிக்க ஒரு சான்ஸ் அலையுறேன். கிடைக்கல என்ன ஒரு சான் அந்த அளவுக்கு எதுவும் இல்ல. சகத்தை ஒன்று ஏப்பா இங்க கொண்டு போவாங்க. உங்கள்ட்ட காய் வாங்கி குழம்பு வச்சாலும் நான் குழம்பு என்னடி அது என்ன அடிச்ச அடியில வாழைப்பழம் பிடிச்சி வாழைப்பழம் பிடிச்சி அடி நீ வாடி அந்த வாரத்தை காலி பண்ணிட்டு ஆமாங்க அடியே ஏமா ஏய் இந்தாமா ஏய் சிலிண்டர் நீ இதுவும் காய்கறி வாங்க வந்திருக்கீங்க காய்கறியா வந்து வாங்கிக்க ஏன்டி காய்கறி வாங்கி இந்த மாதிரி பிரஸ்ஸா இருக்குது காய்கறிலாம் வாங்கி வந்து இந்த மார்க்கெட்ல போ. சரி இந்த மார்க்கெட் போவாங்க. ஏன் அந்த மார்க்கெட்டுக்கு என்ன குறைச்சல்? காய் வாங்க போனா ஒரு காயை பிடிச்சி போவாங்க. ஏய் அப்ப வேண்டாம். ஆமா சரி சரிடி என்னடி இப்படி வந்திருக்கியே? காவல் போடி. காவல் பரவாயில்லடி. பொம்பளை பிள்ளை நானும் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கேன்டி. எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கேன். ஆனா உன்னைய மாதிரி நெஞ்சில கையில கால்ல எல்லாம் முடி முளைச்ச பொம்பளை இப்பதான் பாக்குறேன். ஏடி பொம்பளை பிள்ளை இப்படிதான் டவுசர் போட்டு வருவியா? நான் உன்னை மாதிரி நினைச்சாடி. உன்னைய மாதிரி என்ன நான் சிக்கனமான பொம்பளடி. என்ன சிக்கனமான பொம்பளை? உள்பாவோட உள்ள கட்டுறான். அது யாரும் விட்டு கிடந்து பாக்குறாங்களா? அதுக்கு ஏன் போயிட்டு 400 ரூபாய் 400 ரூபாய் கொடுத்து வாங்குறிய 8 பார்த்து 9 பார்த்து உள்ள கட்டுறதோ யாரும் பாக்குறது. நான் சிம்பிளா 50 ரூபாய்க்கு ஜோடி 2 ட்ரௌசர் வாங்கி மாட்டிக்காது. அடி பாவி. இப்ப நீ குப்பறதால டவுட்டா அதையும் செலவடக்கம் வாங்கிட்டேன். எப்படி? 10 ரூபாய்க்கு மாஸ்க் வாங்கி முன்னால ஒண்ணு பின்னால ஓட்டிட்டு இலைய வாங்கி கட்டிக்க. ஆறு புத்தகம் பேசி போடுறா. சரிடி. ஆமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமே கேள்விப்பட்டேன். அவ எது கேக்குறேன் போட்டு வச்சு நான் கேக்குறேன். நீ பொம்பளை பிள்ளை, ஆமா நானும் பொம்பளை பிள்ளை. நாம வயசுக்கு வந்துட்டா ஏண்டி குறுக்க உலக்கியத்துக்கு போறாங்க? இந்த சந்தேகம் எனக்கு ரொம்ப நாளா இருக்கு. நான் விளக்கமா சொல்றேன். எனக்கு ரொம்ப நாளா இந்த சந்தேகம். ஆமா வயசானவங்க கொண்டு ஒரு குச்சிக்குள்ள உட்கார வச்சு நம்மளுக்கு எதுக்கு தெரியுமா உலக்கிய தூக்கி போறாங்க? இப்பவே இந்த உலக்கைய பாத்துக்க. இதை விட பெரிய பெரிய உலக்கையெல்லாம் பின்னால பாக்கலாம். ஏடி அது சரி. இந்த வெளிய இல்ல விளக்க மாத்த வச்செல்லாம் அடிக்கிறாளே அதெல்லாம் பெரிய உலக்கையா பாத்து வச்சுக்கணும். அது சரி இருந்துச்சு. எருமை மாடு ஒரே பாரு. விளக்க மாத்த வச்சு அடிக்கிறாங்களே அது எதுக்குடி? ஒரு உலக்கைய மட்டும் பாரு. வேற உலக்கைய பார்த்தா விளக்கமா பிய அடிப்பாங்க. இந்த உலுக்கி விடுறதெல்லாம் உலுக்கி விடுறாங்களா? அப்புறம் அவங்க குலுக்கி விட்டுருவாங்கடி. பிஸ்கட்டை வச்சு உலுக்கி விடுவாங்க. அதான் அப்புறம் குலுக்கி விட்டுருவாங்க. சரி சரிடி. நம்ம இல்ல இடத்துக்கு அம்மா கூப்பிடணும்ல. அம்மா கூடமா? அம்மா 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 எங்கே? அறியலையே